ஏற்பட்டிருக்கிற அடையாளங்களை எல்லாம் பார்த்து நாச்சியாருக்கு மிகவும் திருவுள்ளம் கலங்கி இருக்கிறது. ஆனபடியினாலே உள்ளே இருக்கிற பேர்களை வெளியே விட வேண்டாம் என்றும் வெளியே இருக்கிற பேர்களை உள்ளே விட வேண்டாம் என்றும் இப்படி ஒரு கட்டுப்பாடு பண்ணிக் கொண்டிருக்கிற சமயத்திலே இப்போ உள்ளே விண்ணப்பம் செய்ய சமயமில்லை. ஆனபடியினாலே நேரத்தைக்கு எழுத்துவிடத்திலே தான் எங்களுக்கும் எதிர்விட சொல்லி நாச்சியார் அருள் செய்த பிரகாரம் பெருமாள் சார்பாகவும் சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வரும்போது பெருமாள் சொல்லுவார், நான் வரும்போது எப்போதும் எனக்கு ஆரத்தியெல்லாம் எடுத்து ஆசனத்தில் உட்கார வைப்பீங்களே, இன்றைக்கி ஏன் இந்த அவமானம் அப்படின்னு கேட்பார். அதுக்கு தாயார் சார்பில் உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க, நீங்கள் எப்போதும் போல் இன்றைக்கி வரல, உங்கள் கண்ணெல்லாம் செவந்திருக்கு, முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு, அப்படி இப்படின்னு பல கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதனால் ரொம்ப வருத்தத்தில் நாச்சியார் இருக்கிறதுனால உங்களை உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே பெருமாள் சார்பில் உள்ளவங்களில் நான் ராத்திரியெல்லாம் தூங்காமல் இந்த உலகத்தை காத்ததுனால கண்ணெல்லாம் செவந்திருக்கு, காற்று அடித்ததுலாம் முடியெல்லாம் கலைஞ்சிருச்சு, அதிக வெயில் காரணமாக திருமண் காப்பெல்லாம் கலைஞ்சிருக்கு அப்படின்னு இப்படி பல விஷயங்கள் கதையாக விடுவாங்க. அப்போ எல்லாரும் சிரிப்பாங்க. அவர் அந்த இது சொல்லும்போது அங்கே இருக்க பக்தர்கள்லாம் ஒரே சிரிப்பாங்க அவர் பேசுகிறத கேட்டு. அதனால் உடனே நம்மாழ்வாரை கூட்டிகிட்டு வருவாங்க. இவங்க தாயார் சரி பண்ணிட்டு வர மாட்டாங்க, நம்மளை உள்ளே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன செய்வார், நம்மாழ்வாரை கூட்டிகிட்டு வர சொல்லுவார். அவர் சமாதானம் பண்ணுவார். என்ன பாவமாக இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னா, இல்லை அவர் உறையூர்